அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த உபநிஷத்தினுடைய வகுப்புகளில் கடந்த பாடங்கள் மூலமாக 3வது அத்தியாயத்தினுடைய 16வது பகுதியில் வரைக்கும் முடிச்சிட்டோம். 3வது அத்தியாயத்தினுடைய 16 பகுதிகள் நிறைவு செய்துவிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 3வது அத்தியாயத்தினுடைய 17வது பகுதியை தொடங்குறோம். இப்போ இந்த 17வது பகுதி இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, வாழ்க்கையே வேள்வி என்று சொல்ல வருது. அதாவது நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு வேள்வி அப்படின்னு சொல்லுது. வேள்வி அப்படின்னா நம்ம யாகமெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி தவம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வேள்வின்னு சொல்லப்படுது. வேள்விங்கிற வார்த்தை. அப்போ இங்கே வேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உயரிய காரியத்தை செய்கிறது. அதாவது நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணுறோம். அந்த பூஜையில் சுவாமிக்கு சில நெய்வேத்தியங்களை படைக்கிறோம், மலர்களை தூவுறோம், ஊதுபத்தி காட்டுறோம், கற்பூர தீபாராதனை காட்டுறோம். இதெல்லாம் நம்ம கடவுளுக்கு செய்து ஒரு மன திருப்தி அடைகிறோம். ஆனால் இதற்கும் மேலே நம்ம பண்ணுறதுக்கு வேள்வியை நடத்தணும், ஒரு யாகத்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சிரத்தை எடுப்போம். அப்போ அதுக்கான யாக சாலை அமைப்போம், வேள்விகளை போட வேண்டிய ஆகுதிகள் எல்லாம் தயார் பண்ணுவோம். அப்போ நிறைய விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி அந்த வேள்வியை செய்து முடிக்கும்போது இப்போ நம்ம சாதாரணமாக பூஜைகளை செய்வதை விட ஒரு பூரண திருப்தி, ஒரு நிறைவு வேள்வியில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இதெல்லாம் என்ன விஷயத்துக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய பக்தியை, அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு விஷயங்களாக பார்க்குறோம். அப்போ அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக செய்கிறத நம்ம நிறைவாக செய்கிற போது நம்ம இன்னும் திருப்தி அடைகிறதா நம்ம மனசு நினைக்குது இல்லையா, அதுதான் இங்கே விஷயம். அப்போ அது மாதிரி இங்கே வாழ்க்கை ஒரு வேள்வி அப்படின்னு சொல்கிறதுனால இது சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய மிகவும் அழகான ஒரு ஆழ்ந்த பொருள் நிறைந்த பகுதி என்பதாகவே இந்த பகுதி பார்க்கப்படுது. இது வாழ்க்கையை ஒரு தெய்வீகமாக காணுமாறு இந்த இடத்துல இந்த வித்தை உபதேசிக்குது. இப்போ இந்த வித்யா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சாதனை என்பது தனியாக எதையும் செய்ய வேண்டியது கிடையாது. செய்கின்ற அனைத்தையுமே ஆன்மீக கண்ணோட்டத்தில் காணுமாறு இந்த வித்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது என்று பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல வாழ்க்கையே வேள்வி என்று கற்றுக் கொடுக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆன்மீக சாதனைகள் அப்படின்னு தனியா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ தனியா செய்யறதுன்னா என்ன, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆன்மீகம் அப்படின்னா இறைவனை வழிபடுவது. அப்போ இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறனால நமக்கு விருப்பமான ஒரு தேவதையினுடைய உருவத்தை வீட்டில் வச்சுக்கிறோம், ஒரு படத்தை மாட்டிக்கிறோம், அப்புறம் அதுக்கு பூ வாங்கி போடுறோம், அப்புறம் அதுக்கு நைவேத்தியம் வைக்கிறோம், அப்புறம் கற்பூரம் காட்டுறோம். இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, அது எப்போவுமே செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னா இல்லை. காலையில் ஒரு 10 நிமிஷம் செய்வோம், இல்லை ஒரு அரை மணி நேரம் செய்வோம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24/7 நம்ம எப்படி இருப்போம்னா உலகத்துக்குள்ளே தான் இருப்போம். அப்போ கடவுள் சிந்தனை போயிடும். ஏன்னா நம்ம கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு சர்டன் டைம், அவ்வளோதான். மார்னிங் எழுந்த உடனே காலையில் எப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோமோ அது மாதிரி கடவுளும் ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ நம்ம ஒதுக்குவோம். அதை நம்ம எப்படி சாப்பாடு விஷயத்தில் அப்படியே ஒரு அவசரமாக சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி கடவுள் வழிபாடும் நம்ம அவசரமாக கும்பிட்டுட்டு அடுத்தது சாப்பிட போகணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மூடில் அந்த பூஜை நடக்கும். இப்படி தான் 199 பேருடைய பூஜைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த பூஜையினால் உண்மையான பலன் கிடைக்குமானா ஒன்றுமே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ 10 நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம செய்கிறதுனால பெரிய மாற்றம் வந்துடுமா அப்படின்னா எப்படி மாறும்? இப்போ கடவுளுக்கு வழிபாடு அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் காலையில் ஒதுக்கி நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுறதுனால நீங்கள் எல்லாமே அடைஞ்சிட முடியும்னா எப்படி அடைய முடியும்? அப்படி அடைய முடியாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்நாட்களில் 24x7ன்னா 7 நாட்களும் 24 மணி நேரமும் நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் தியானம் பண்ணுறேங்க, மீதி 23 நேரம் நான் உலக விவகாரத்துக்குள்ளே இருக்கிறேன். காலையில் கிளம்பி நான் வேலைக்கு போனேன்னா நைட்டு 9 மணி ஆகிடும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன், அவனோட சண்டை போடுறேன், இவனோட இப்படி பேச வேண்டியது இருக்குது, அவனை ஜால்ரா பிடிக்க வேண்டியது இருக்குது, இவனை அனுசரிக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு 1000 விசை சுகங்களை நம்ம வெளியே வச்சுக்கிட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு காலையில் 1 மணி நேரம் தியானம் பண்ணோடனே மனசு அமைதியாகணும்னு எதிர்பார்க்குறேன். பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மிகப்பெரிய அஜ்ஞானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்கே வேத சாஸ்திரம் நமக்கு எதை புரிய வைக்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனிதனுடைய அறியாமை அப்படின்னு சொல்லுது.
ஏன்னா மனிதர்களுக்கு வந்து உண்மையா எது வாழ்க்கைன்னு தெரியல. இவர்களா உருவாக்கி கொண்ட சில விசேஷ சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து அத செஞ்சுட்டா, அது நமக்கு ஒரு மன அமைதிய குடுக்குது அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை வந்து மறுநாள் இருப்பதில்ல பார்த்தீங்களா? இத வந்து அனுபவத்திலே பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து 10 நிமிஷம் சாமி கும்பிடுறதுனாலயோ, 1/2 மணி நேரம் சாமி கும்பிடுறதுனாலயோ மனசு அமைதியாயிடுது, நிறைவாயிடுதுன்னு சொல்ல முடியுமான்னா, எப்படி சொல்ல முடியும்? ஆஃபீஸ்க்கு போன உடனே டென்ஷன் ஆகுதுல்ல. மைண்ட் வந்து அந்த சாமி கும்பிடுற வரைக்கும் வேணா அமைதியா இருக்கலாம். ஆனா ஆஃபீஸ் போன பிறகு மேல் அதிகாரிகள் வந்து நம்மள திட்டும்போது டென்ஷன் ஆகுது, கோவம் வருது, பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணுது. அப்போ எங்க போச்சு அந்த தியானம்? எங்க போச்சு அந்த பக்தி? எங்க போச்சு அந்த பூஜை? எல்லாமே காணாம போயிடுது. அப்ப இந்த பூஜையினாலயோ, இந்த பக்தியினாலயோ, இது போன்ற தியானங்களினாலயோ நாம வந்து இந்த வாழ்க்கையில நிறைவாக முடியுமா? அமைதிய அடைய முடியுமான்னா, அடையவே முடியாது என்று சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப இங்க என்ன சாஸ்திரம் சொல்லிக் குடுக்க வருது அப்படின்னா, இந்த சாஸ்திரம் என்பது சாஸ்திரத்தை உருவாக்கிய ரிஷிகள். சாஸ்தாக்கள்னு சொல்லுவோம் வேதம். சாஸ்தா அப்படிங்கிற வார்த்தையே வந்து சாஸ்திரங்களை உருவாக்கியவர்னு அர்த்தம். அப்ப இந்த வேத ரிஷிகள், இங்க ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல நம்மள பார்க்குறாங்க, ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் அணுகுகிறார்கள். இப்ப நமக்கு என்ன சொல்ல வராங்க இந்த வித்தையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வாழ்க்கை என்பதே ஒரு வேள்வி. அதாவது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் ஒரு வேள்வி செய்றேன், ஒரு பூஜை செய்றேன், தியானம் பண்றேன், ஜெபம் பண்றேன், அல்லது நானு இந்த மாரிலாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க ஆன்மீக செயல செய்வதை விட 24/7 நீங்க எப்பொழுதுமே ஆன்மீக வாழ்க்கைய வாழுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வேள்வி அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுக்குது. அதாவது செய்கின்ற அனைத்தையும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் காணுமாறு இந்த வித்தை வலியுறுத்துகிறது. ஆனால் அது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதையும் சொல்லிடுது. ஏன்னா இது வந்து 24/7 ஒரு நாள்ல 24 மணி நேரமும் நான் ஆன்மீகத்திலேயே இருக்க முடியுமான்னா, அது எப்படி ஆன்மீகமா நீங்க மாத்திக்கணுங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அதுதான் இந்த வித்தை. அதாவது நாம வந்து எது ஆன்மீகம், எது உலகியல் அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய மைண்ட் தான். நான் ஏற்கனவே இந்த மாரி விஷயங்கள வந்து நெறைய சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே டுயாலிட்டில இருக்கிறதுனால, அந்த இருமைகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால, ஒரு சர்டன் டைம் வந்து இத எடுத்துக்கும், ஒரு சர்டன் டைம் அத எடுத்துக்கும். அப்ப இது வந்து உலகியல் சார்ந்த வாழ்க்கை, அது வந்து தெய்வீகம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்ட்டு 2 விதமான வாழ்க்கை வாழும். அப்ப ஞாயித்துக்கிழமை லீவ் விட்டா கோயிலுக்கு போகும். ஞாயித்துக்கிழமை லீவ் விட்டா சர்ச்சுக்கு போகும். அப்புறம் மாஸ்க்குக்கு போகும். ஆனா, மற்ற நாட்கள் பூரா எல்லா அக்கிரமும் பண்ணும். அப்ப இதனால என்ன நன்மை வரப்போகுது? ஒரு நாள்ல போய் நம்ம கடவுள வணங்கிவிட்டு வந்து மீதி 6 நாட்களும் நம்ம அயோக்கியத்தனமா வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு நிறைவை குடுக்கும், ஒரு திருப்திய குடுக்கும்? அது குடுக்காது அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றது தான், இங்க ஆன்மீக கண்ணோட்டம்ங்கிறது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளையே ஆன்மீகமாக மாற்றுவது. அதுதான் இந்த வித்தை சொல்ல வர்ற விஷயம். அப்ப அந்த விஷயத்தை இங்க சொல்ல வர்ற இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா, இந்த வாழ்க்கையை சோம யாகத்துடன் ஒப்பிட்டு எவ்வாறு ஆன்மீக கண்ணோட்டத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்பதை பற்றி இங்கு கூற வருகிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த சோம யாகம் பற்றிய ஒரு சில விவரங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோம யாகம் அப்படிங்கிறது இந்த உபனிஷத்தினுடைய அடிப்படையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாகத்தை செய்பவனுக்கு எல்லா விதத்திலும் மனக்கட்டுப்பாடும் புலக்கட்டுப்பாடும் வேண்டும். முதல் நாள் அவன் கடினமான ஆசனத்தில் அமர்ந்து கடினமான விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். அதற்கு பெயர் வந்து தீட்சை எனப்படுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் தினந்தோறும் 2 அல்லது அதற்கு அதிகமான வேளைகளில் உபசத் எனப்படுகின்ற இஷ்டி யாகத்தை செய்ய வேண்டும். இந்த வேளையில் அவன் ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே பால் அருந்த வேண்டும். அதிலும் பால் அளவை குறைத்துக் கொண்டே வர வேண்டும். 3வது நாள் ஆகுதியில் எஞ்சியதை மட்டுமே அவன் அருந்த வேண்டும். இது தவிர பலவிதமான தவங்களை அவன் மேற்கொள்ள வேண்டும். சுருக்கமாக கூறினால், சோம யாகத்திலே ஆரம்ப நாட்கள் மிகவும் வேதனை தரக்கூடிய நாட்கள் என்று இங்க உபனிஷத்து இந்த வேள்வியை சுட்டிக்காட்டுது. இங்க சோம யாகம் அப்படிங்கிற ஒரு வேள்வியை பற்றி இங்க சொல்ல வருது. அப்போ இது மாதிரி ஒரு புற வேள்வி, இந்த மாதிரி நம்ம வெளியே செய்யறோம் இல்லையா, புற வேள்வி செய்யறதுல நமக்கு என்ன நடக்குது? ஆரம்பத்துல அது ரொம்ப கடினமான விஷயமா தெரியுது. ஏன் அப்படின்னா, இப்ப அந்த வேள்வியை செய்யும் போது ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும்தான் பால் குடிக்கணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, அப்புறம் அந்த பாலினுடைய அளவையும் குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு என்ன தோணும்? என்னடா இது ரொம்ப டஃப்பான வேள்வியா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வேள்வி செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இங்க சாஸ்திரம் என்னன்னா, இது மாதிரி புறத்துல நீங்க செய்கின்ற தவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தவம் வந்து நம்மை செதுக்குவதற்காக, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவைகள் என்று நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மனசும் உடலும் நமக்கு ஆன்மாவை அறிவதற்கான கருவிகள், அந்த ஆத்மாவை அனுபவமாக்குவதற்கான கருவிகளா இருக்கிறதுனால
இந்த கருவிகளை நம்ம கையாளும் போது ஆரம்பத்துல நமக்கு அது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஆனா அது நமக்கு பழக பழக அது ரொம்ப சாதாரணமா மாறிடும். அப்ப அது மாரி இங்க என்ன சொல்லுதுன்னா, இது தவிர பலவிதமான தவங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா, சோமயாகத்தின் ஆரம்ப நாட்கள் மிகவும் வேதனை நிறைந்த நாட்கள் என்று சொல்லுது இல்லையா? அப்போ வாழ்க்கையும் அதுபோல ஆரம்பத்தில் வேதனைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். எனவே வாழ்க்கையும் சோம யாகமும் இங்கு ஒப்பிடப்படுகின்றன. குறிப்பாக சோம யாகத்தின் 5 அம்சங்கள் வாழ்க்கையின் 5 அம்சங்களோடு இங்கு ஒப்பிட்டு காட்டப்படுகின்றன என்று பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி இங்க ஒப்பிட்டு காட்டுகின்ற அந்த விஷயங்களை தான் இங்க இந்த உபனிஷத் பேசுது. அது இனி வருகின்ற மந்திரங்கள் ஒவ்வொன்றா அதை பேசும். அப்ப அது என்ன அந்த மாதிரி 5 விதமான ஒப்பீடு அப்படின்னு நம்ம பார்த்தா ஒவ்வொன்றா பார்க்கலாம். மந்திரங்களை நான் படிக்க மாட்டேன். அதனுடைய பொருள் மட்டும் சொல்லிட்டே வரேன். அதுல முதல் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பசியால் வாடுகின்ற, தாகத்தால் தவிக்கின்ற, இன்ப அனுபவங்கள் ஏதுமில்லாமல் தவிக்கின்ற நேரங்களை எல்லாம் நாம் தீட்சையாக கருத வேண்டும் என்று முதல் மந்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க வாழ்க்கையே ஒரு வேள்வி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, இப்ப நாம இந்த மனித வாழ்க்கை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்து விடாது. எல்லோருடைய வாழ்க்கையும் நிறைவாகி விடாது. அப்ப அந்த அடிப்படையில சிலருடைய வாழ்க்கை வறுமை நிலையை கூட அடைந்திருக்கலாம். அப்படி வறுமை நிலை அடைந்திருக்கிறவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுகின்றவர்கள் எல்லாம் பார்க்க முடியும். பட் இன்றைய காலங்களில் நமக்கு எளிமையா உணவு கிடைச்சிடுறதுனால நமக்கு அந்த பசி உணர்வு வேணா இல்லாமல் இருக்கலாம். மற்ற உணர்வுகள் நமக்கு இருக்கலாம். இன்றைக்கு நம்ம நிறையவே முன்னேறி இருக்கிறோம். பொருளாதார ரீதியா நம்ம நாடுகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நமக்கு ஈஸியா சாப்பாடு கிடைச்சிடுது, தண்ணி கிடைச்சிடுது. அதனால நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. ஆனா இன்றும் சில நாடுகள் அது மாதிரி வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற நாடுகள் இருக்கு. சோமாலியா போன்ற நாடுகள் எல்லாம் நீங்க இந்த நீக்ரோக்கள் வாழுகின்ற நாடுகள் இருக்கு. அங்க சோமாலியா போன்ற பகுதிகளில் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அங்க ஒரு நேரம் கூட சாப்பாடு கிடைக்காது. குழந்தைங்கள்லாம் எலும்பு தோலுமா இருக்கும். அதெல்லாம் நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க சாப்பாடுன்னா ஒரு அரிதான பொருள் அவங்களுக்கு. ஆனா நாம இங்க என்ன பண்றோம்னா, ரொம்ப அபரிதமான பயிர்கள் உற்பத்தி பண்றதுனால நமக்கு தேவையான அளவுக்கு உணவு கிடைச்சிடுது. நீர்நிலைகளும் நமக்கு நல்லா இயற்கை மழையானது மும்மாரி பொழிந்து நீர்நிலைகளும் நமக்கு செழிப்பா இருக்கு. அதனால நம்ம செழிப்பான பகுதிகளில் வாழ்றதுனால நமக்கு அது போன்ற சிரமங்கள் இல்லை. ஆனா நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் அப்படி சிரமப்பட்டார்கள். ஏன் அப்படி பட்டார்கள்னா, அவர்களுக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. அப்பெல்லாம் விவசாயம் பண்றது அப்படின்னா மாடுகளை வச்சு தான் பண்ணணும். ஒரு மாடு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உழைக்குமோ அவ்வளவு நேரம் தான் பயிர் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம டிராக்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம டிராக்டர்ல என்ன பண்ணுவோம், 10 ஏக்கரா கூட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நம்ம உழுது முடிச்சுக்கலாம். ஆனா ஒரு மாட்டை வச்சு அப்படி 10 ஏக்கராவை நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல உழ முடியாது. அப்போ 1 நாள் 2 நாள் நீங்க உழுவணும். அப்படி மண்ணை உழுதுட்டு அப்புறம் தான் நீங்க பயிரிடவே ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம இங்க பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பண்டைய மகான்களும் ஞானிகளும் மக்களும் வாழ்ந்த காலம் வேற, இப்போ நம்ம வாழுகின்ற காலம் வேற. ஆனா ஒப்பீடு செய்யும் போது அவர்கள் இதெல்லாம் புரிய வச்சிருக்காங்க. ஒரு மனிதன் பசியால் வாடும் ஒரு பெரிய துக்கம், அதே மாதிரி தாகத்தால் தவிக்க நேரிடலாம். இது மாதிரி அவனுக்கு வருகின்ற இன்ப துன்ப அனுபவங்கள் ஒரு தீட்சை என்பதாக பார்க்க வேண்டும் என்று இந்த முதல் மந்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கையே ஒரு வேள்வி என்பதனால அதுல நம்ம அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள போகாம அதை நம்ம பேலன்ஸ்டு பண்ணி வாழ்வதற்கு ஒரு வழியை இங்க சொல்லி கொடுக்கிறது இந்த முதல் மந்திரம். அப்புறம் 2வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்ணும் போதும் அருந்தும் போதும் இன்பங்களை அனுபவிக்கும் போதும் அவற்றை உபசதங்களாக கருத வேண்டும் என்று சொல்லுது. உபசதங்கள் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அது ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட இங்க இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதற்கு ஒரு நன்றி சொல்லுகின்ற அர்ப்பணிப்பு மனப்பான்மை. அதாவது இப்போ எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு, நல்ல நீர் கிடைச்சிருக்கு, இது வாழ்க்கையில் எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. அப்படிங்கும்போது இந்த சுகத்துக்கு காரணமான இந்த வாய்ப்பு எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இயற்கையினுடைய கொடை இது. இயற்கை மாதம் மும்மாரி மலைகளை பொழியுது. அதனால இங்க விவசாயம் செழிப்படைகிறது. அதனால நமக்கு விளைநிலங்கள் நல்லா விளைச்சலை கொடுக்குது. அப்போ நமக்கு பயிரினங்கள் அறுவடை பண்றதுக்கான அரிசிகளை நிறைய உற்பத்தி பண்ணும்போது நமக்கு உணவு கஷ்டம் இல்லை. அந்த மும்மாரி மழை பொழிவதனாலையும் நமக்கு என்ன நடக்குது, டேம் எல்லாம் தண்ணி நிறையுது. அப்ப நீர் கஷ்டமும் இல்லை. அப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்வதற்கு இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது இல்லையா? அப்ப இதை நம்ம நன்றி உணர்வோட அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நியதியை இங்க சொல்ல வருது இந்த 2வது மந்திரத்துல. அப்ப தீட்சை என்பது உபவாசங்களும் கட்டுப்பாடுகளும் கடின தவங்களும் நிறைந்தது. உபசதத்திலோ பால் அருந்துவதற்கான விதிமுறைகள் உள்ளது. ஆனால் கடினமான தீட்சையின் இடையில் சிறிது இன்பமாகிய பால் அருந்துவது எப்படி இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில
துன்பமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது சில இன்பமான நிகழ்வுகளும் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது அந்த இன்பமான நிகழ்வுகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இங்க இந்த விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போ வாழ்க்கையே வேள்வி என்பது எந்த அடிப்படையில் சொல்ல வருது அப்படின்னா, சாப்பாடே கிடைக்காம இருக்கிறவனுக்கு திடீர்னு சாப்பாடு கிடைச்சிட்டா அவனுக்கு அந்த துக்கமான நிலையிலிருந்து ஒரு சுகமான நிலையை அனுபவமாக்க போறான். அப்ப அந்த சுகமான அனுபவம் என்பது எப்படி அவனுக்கு கிடைத்தது, அதுக்கு கிடைப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த காரண பொருளுக்கான நன்றி உணர்வை அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இங்க உபசதங்கள் என்று பார்க்கப்படுகிறது. மற்றபடி நமக்கு வருகின்ற துன்பங்களை தீட்சை என்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த தீட்சை என்பதற்கு உபவாசங்கள் என்று பெயர். உபவாசங்கள்னா நம்ம இப்போ சாப்பிடாம இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நான் இன்னைக்கு உபவாசங்க, இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அது நாமளா வாலண்டரியா பட்டினி போட்டுக்கிட்டு உபவாசம் இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பட்டினி போட வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் நம்ம காலத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. மகான்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. நம்முடைய பாரத தேசத்துல, தமிழ்நாட்டுல பாரதியார் அப்படிதான் வாழ்ந்தார். பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா மிகவும் வறுமையான வாழ்க்கை. காரணம் என்ன? இது மாதிரி அவங்களுக்கு உணவு ஈஸியா கிடைக்கல, ரொம்ப வறுமை. அவருக்கு புலமை மட்டும்தான் இருந்ததே தவிர அவருக்கு உடல் உழைப்பு எல்லாம் அவர் கிடையாது. அவர் ஒரு ஆபீஸ் வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கோ வேலைக்கெல்லாம் போல. அப்ப அவருடைய புலமையை மதிப்பதற்கும் அன்றைய காலகட்டங்களில் யாரும் இல்லை. அப்ப அதனால அவர் என்னன்னா ஏதோ அப்படியே கிடைக்கிறத வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு. நிறைய நேரங்கள் சாப்பிடாம கூட இருந்திருக்காங்க, பசியோடு இருந்திருக்காங்க. அப்ப அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையை இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா உபவாசங்கள் என்று சொல்லி அதை தீட்சை என்பதாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்குது. அந்த மாதிரி வாழ்ற தீட்சை தான் உண்மையான தீட்சை. இப்ப நம்ம எங்கேயோ போய் ஒரு சாமியார் கிட்ட போய் இந்த தீட்சை வாங்கிட்டு வந்துட்டேங்க, அந்த தீட்சை வாங்கிட்டு வந்துட்டேங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் சும்மா ஒரு பில்டப் தீட்சை. ஏன்னா அந்த மாதிரி தீட்சையினால ஒன்றும் நடக்காது. உண்மையான தீட்சை என்பது நம்முடைய வாழ்க்கையே தீட்சையாக மாற்றுவது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற விஷயம். அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இங்க வாழ வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கை இப்படி ஒரு வேள்வியாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த உபநிஷத்து இந்த இடத்துல நமக்கு சொல்ல வருது. இதை தவம் என்ற அத்தியாயத்துல நம்முடைய திருவள்ளுவ பெருந்தகை சொல்லுவாரு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குன்னு நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு ஒரு திருக்குறள் என்ன சொல்ல வருது? தவம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல தவம்னா என்ன அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா அவன் தனக்கு இருக்கின்ற உற்ற நோய் அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே இப்போ ஒரு காய்ச்சல் வரலாம், போயிடும். ஒரு சளி பிடிக்கும், போயிடும். ஒரு கொரோனா வரும், போயிடும். ஆனா நமக்கு விடவே விடாத நோய், நம்ம இடத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கிற நோய் என்ன அப்படின்னா பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சாரம் தான் மிகப்பெரிய நோய். இதுதான் நமக்கு தீர்க்கப்படாத நோய். மற்ற நோயெல்லாம் தீர்த்துக்கலாம், மருந்து சாப்பிட்டு தீர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். காய்ச்சல் வரும், 2 நாளைக்கு காய்ச்சல் இருக்கும், போயிடும். ஆனா இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை உங்களால தீர்த்துக்க முடியுமா? பிறப்பு இறப்புங்கிற சுற்றுப்பாதையிலிருந்து நீங்க விடுபட்டு விட முடியுமா அப்படின்னா விடுபட்டு விட முடியாது. ஏன் விடுபட்டு விட முடியாதுன்னா இந்த நோய்க்கு மருந்து தெரிஞ்சாதான் நீங்க விடுபட முடியும். இப்ப இந்த பிறப்பு இறப்புங்கிற நோயிலிருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு மருந்து வேணும்ல. அப்ப அந்த மருந்து எதுவும் தெரியல. அப்ப இதுக்கு மருந்து என்ன? நம்ம எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் கொடுப்பாங்களா, இல்ல எம்டி படிச்ச டாக்டர் கொடுப்பாங்களா? இந்த பிறப்பு இறப்புங்கிற நோயிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு இது அந்த டாக்டர்களால கொடுக்க முடியாது. அது இந்த பிறப்பு இறப்புங்கிற நோயிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நாம மாறினா மட்டும்தான் நமக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற நோயிலிருந்து வெளியே வர முடியும். அப்ப அதை தான் இங்க சொல்லுது, உற்ற நோய் நோன்றல். அந்த பிறப்பு இறப்புக்கு காரணமான நோய் எதனால் வந்தது என்பதை ஒரு மனிதன் தனக்குள்ள ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தன்னுள்ள விசாரித்து பார்க்க வேண்டும், விவேகத்தினால விழித்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருத்தன் ஆராய்ந்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டு விட்டான் என்றால் அவனுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு கிடைத்துவிடும். அப்ப அந்த வாய்ப்பு எப்படி உண்டாக்கப்படும்? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை. இப்ப உயிர்க்கு உருகன் செய்யாமை அப்படின்னா இப்ப நீங்க உயிர் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிறது உயிர்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேறு ஒரு ஜீவராசிகளை நம்ம எறும்பை கொல்லக்கூடாது, யானையை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறத உயிர்னு நினைக்கிறீங்களான்னா அந்த ஒரே திருக்குறளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிற அடிப்படையில தான் விஷயம் இருக்கு. இப்ப நாம வேறு வேறு உயிர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுனால நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்ப அந்த எறும்பை நம்ம கொல்லக்கூடாது, யானையை தொந்தரவு பண்ணக்கூடாது, எந்த ஜீவராசிகளையும் நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கிறதா உயிருக்கு உருகன் செய்யாமை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றோம். ஜீவகாருண்யம்னா மற்ற ஜீவர்களை அன்பு செலுத்துவது, அதாவது காருண்யமா பார்க்கறது, கருணையாக பார்ப்பது. அது ஜீவகாருண்யம் அப்படின்னு வள்ளல் பெருமானும் பேசுவார் இல்லையா? அந்த ஜீவகாருண்யம்
நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உயிர்களுக்கு உருகன் செய்யாமை நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இப்ப நாமளே ஒரு உயிர் தான். இப்ப அந்த படைக்கப்பட்ட இன்னொரு உயிர் முக்கியமாங்கிறது அப்புறம். இப்ப நான் யாருன்னு நமக்குள்ள நம்ம ஆராய்ந்து பார்த்தா, நானே அந்த உயிர். ஆனா நான் அந்த உயிர்னு தெரியாம நான் அதுக்கு உபத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நானே இந்த உடலையும் மனதையும் அபிமானம் பண்ணிக்கிட்டு, இந்த உடல் தான் நான் என்றும் இந்த மனதை தான் நான் என்றும் அபிமானம் பண்ணிக்கொண்டு அந்த உயிரை நான் கண்டுகொள்ளவே இல்லை. என்னுடைய உணர்வை நான் கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா உயிர் தான் உணர்வா இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறதுனால தான் அந்த உணர்வுங்கிறத நம்மளால உணர முடியும். நம்ம பின்னாடி முதுகுல எறும்பு ஊறுது அப்படின்னா, அந்த எறும்பு ஊறுறது எப்படி தெரியும்? அந்த உணர்வு எப்படி நமக்கு உண்டாச்சு? நம்ம உடம்புல உயிர் இருக்கிறதுனால தான் அந்த உணர்வு உண்டாச்சு. உயிர் இல்லாத ஜடத்துக்கு, சடலத்துக்கு வந்து எறும்பு ஊறுனா தெரியுமானா தெரியாது இல்லையா? அப்ப இங்க உயிரே உணர்வா இருக்கு. அப்ப அந்த உயிருக்கு, அந்த உணர்வுக்கு உருகன் செய்யாமை அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது, இங்க எல்லாமே நமக்கு முதல் கொண்டு எந்த உயிருக்கும் நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கணும். ஏன்னா எல்லாமே உயிரினங்கள்ங்கிறது உயிரினுடைய அடிப்படையில் இருக்கிறதா பார்க்கணும். உடலினுடைய அடிப்படையில் பார்க்கக்கூடாது. அப்போ நாம அந்த உயிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம இந்த மாதிரி வெட்டி விவகாரங்களுக்குள்ள விசேஷங்களுக்குள்ள போய் சிக்காம இருப்போங்கிறத திருக்குறள் அழகா பூடகமா பரிபாசையா நமக்கு புரிய வைக்க பார்க்குது. அதை தான் திருவள்ளுவருடைய குறள் என்ன சொல்லுதுன்னா, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவத்திற்கான உருவம் அதுதான். இதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நீங்க தவம் செய்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லித்தராரு. அதைத்தான் இங்க வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தீட்சை என்று சொல்லுது. தீட்சை அப்படிங்கிற வார்த்தை இதைத்தான் சொல்ல வருது. தவம் என்ற வாழ்க்கையை தான் சொல்ல வருது. அப்ப இதுதான் நம்ம வாங்க வேண்டிய தீட்சை, இதுதான் நம்ம அடைய வேண்டிய தீட்சை, இதுதான் நம்ம வாழ்க்கையில அனுபவமாக்க வேண்டிய தவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுலயே வந்து இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவமாக்குறது மாதிரியே அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில சிரிப்பது, உண்பது, மனைவியுடன் கூடி மகிழ்வது போன்றவற்றை துதிகளும் பாராயணமாக பார்க்க வேண்டும் என்று இங்க சொல்ல வருது. இப்ப நம்ம வந்து வாழ்க்கையே தவம் என்று எடுத்துக்கொள்ளும் போது, இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் டைம்ல போய் பூஜை செய்யறோம் இல்லையா? அப்ப நம்ம சில பாடல்களை பாடுறோம், பகவான் மீது பக்தி பாடல்களை பாடுறோம், பகவானை துதிக்கிறோம். ஆனா இங்க சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைம்ல போய் நீ அந்த பாடலை பாடி அதை நீ முடிச்சுட்டு அரை மணி நேரம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வேற பாடல் பாடுற வீட்டுல, அங்க போய் பக்தி பாடல் பாடுற, அப்புறம் இங்க வந்து வேற பாடல் வீட்டுக்குள்ள பாடிக்கிட்டு இருக்க, அப்படி பாடக்கூடாதுங்குது. இங்க என்ன சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னா, நீங்க 24/7 எப்பயுமே பாட்டு பாடுற மாதிரி வாழணும். அப்ப அந்த உண்மையான பாடல், அந்த உண்மையான துதி என்ன அப்படின்னா, மற்றவர்களிடத்துல நாம் சிரித்து மகிழ்வது, உண்மையான ஒரு சிரிப்பு, உண்மையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, அந்த உண்ணுகின்ற விஷயங்கள், நம்ம குழந்தைகளோட மனைவியோட பேசும்போது, அவர்களோட கூடும்போது, அவர்களோட மகிழும் போது உண்மையாக இருப்பது. அப்ப இது மாதிரி நம்ம எல்லாவற்றிலும் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, ரொம்ப இயல்பா, நம்முடைய யதார்த்தமா நம்முடைய வாழ்க்கையை நம்ம அணுக முடியுதோ, அதுவே நமக்கு துதிகள், பாராயணங்கள் என்று இங்க ஒப்பிட்டு காட்டுது. 5 விஷயங்களை ஒப்பீடு பண்ணுது. அதாவது பூஜைகள் நம்ம செய்யும் போது என்னென்ன செய்யறோமோ அதை பூரா வாழ்க்கையா மாத்த சொல்லுது. அப்ப வாழ்க்கையா மாத்தினா நீங்க ஏன் பர்டிகுலர் டைம்ல ஒரு அரை மணி நேரம் மட்டும் போய் பூஜை பண்ணணும்? வேண்டியதே இல்லை. 24/7 நீங்க பூஜை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா பூஜை மெத்தட் மட்டும் மாத்திக்கணும். பூஜையுடைய மெத்தட் என்ன அப்படின்னா, எங்கே இருக்க ஒரு படத்துல முன்னாடி போய் பூஜை பண்றதும், பாட்டு பாடுறதும், துதிப்பதும் விட்டுவிட்டு உயிருள்ள பொருட்களை பூரா நம்ம பாட்டு பாடுறதும் துதிக்கிறதும் செய்ய வேண்டியதுதான். அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கும். அப்ப இதுக்கு பேர் வந்து ஸ்துதி என்று சொல்லப்படுது. சான்ஸ்கிரிட் வேர்ட்ல ஸ்துதி என்பது இசையுடன் பாடக்கூடிய சாமவேத கானம் என்று சொல்லப்படுது. அது மாதிரி சஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது இசையின்றி பாராயணமாக ஓதக்கூடிய ரிக் மந்திரங்கள் என்று பார்க்கப்படுகிறது. சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து சஸ்திரம் அப்படின்னா, இப்ப ஸ்துதிக்கு ஒரு வேற்று வார்த்தை. ஸ்துதி அப்படிங்கிறது எப்படி நம்ம துதிக்கிறோம் என்று தமிழ்ல சொல்றோம். துதி அப்படிங்கிற வார்த்தையை துதித்தல் என்று நம்ம தமிழ்ல சொல்லுவது போல, துதிப்பது, இறைவனை பாராயணம் செய்வது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இங்க சஸ்திரம் அப்படின்னா இசை இல்லாமல் பாராயணமாக ஓதக்கூடிய ரிக் மந்திரங்கள் என்று பார்க்கிறது. அப்ப இது மாதிரி இந்த 2 விஷயங்களும் நம்ம எப்படி வந்து ஒரு வேதங்களை படிக்கும்போது நம்ம ஓதுறோமோ, அல்லது பூஜைகள் செய்யும் போது பாராயணம் பண்றோமோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கை என்பது, நம்ம உண்பது, சிரிப்பது, உறவாடுவது ஆகியவை எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும். அது வாழ்க்கையினுடைய இணைந்து நியதிகளாக இருக்க வேண்டும் என்று இங்கு ஒப்பீடு செய்யப்படுகின்றன என்று இங்க நம்ம பார்க்கப்படுகிறது. அப்புறம் அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற தவம், தானம், நேர்மை, கருணை, உண்மை போன்றவற்றை தட்சணையாக கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருது. அப்ப நம்ம வந்து ஒரு வேள்வி நடத்துறோம் அப்படின்னா, அந்த வேள்விக்கு வந்து ஒரு தட்சணை கொடுப்போம். அந்த வேள்வியை நடத்தி வைத்த ரிக்குகளுக்கு
வேத விற்பனர்களுக்கு அந்த வேள்வி முடிந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்தாங்க உங்களுக்கு உண்டான தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்சணை கொடுத்து அனுப்புவோம். அந்த தட்சணை வந்து அவர் நமக்காக இந்த வேள்வி நடத்தி கொடுத்தார் என்ற சந்தோஷத்தில் அவரை மகிழ்விப்பதற்காக கொடுக்கின்ற தட்சணை. அப்ப அந்த தட்சணையை இங்க என்ன சொல்ல வருதுன்னா, வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற தவம், தானம், நேர்மை, கருணை, உண்மை ஆகியவைகளை தட்சணையாக பார்க்க வேண்டும் என்று இங்க சொல்லிக் கொடுக்குது. அப்ப பூஜை முதலிய நற்காரியங்களில் அதை செய்பவருக்கு அளிக்கின்ற பரிசே தட்சணை. தட்சணை கொடுக்கும்போது நம்மிடம் உள்ள பணமோ பொருளோ குறையும், ஆனால் உண்மையில் அந்த செயல் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அதுபோல இங்கு தவம், தானம் போன்றவை செய்யும் போது சிரமமாக தோன்றினாலும் உண்மையில் அவைகள் வாழ்க்கையையே ஆன்மீக பாதையில் சிறப்பாக செலுத்தவல்ல உந்து சக்திகளாகும் என்று இங்க 2 விஷயங்களையும் ஒப்பீடு செய்து நமக்கு இங்க புரிய வைக்க பார்க்குது. அப்ப நாம இங்க உண்மையில் நம்ம வந்து தட்சணை கொடுக்கறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புரோகிதர் வந்து நம்ம வீட்டில் ஒரு வேள்வியை நடத்திட்ட பிறகு நம்ம கொடுக்கிற தட்சணையினால அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த வேள்வியை செய்த புரோகிதரும் அந்த தட்சணையினால மகிழ்ச்சி அடைகிறார். நாமளும் என்ன விஷயத்துக்காக அவருக்கு கொடுக்குறோம், நமக்கு நல்ல விதமா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கும்போது நம்ம ஒரு சந்தோஷமான மனப்பான்மையில் தான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்ம இடத்துல என்னென்ன குறையும், நம்ம இருக்கிற பொருளாதாரம் குறையத்தான் செய்யும். நம்ம இடத்துல இருக்கிற பணம் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அவருக்கு தட்சணையாக கொடுக்கும்போது அது குறையத்தான் செய்யும். ஆனால் அது குறைந்தாலும் நாம் அதை எப்படி பார்க்குறோம், நம்முடைய மனோபாவம் அந்த இடத்துல எப்படி இருக்கு, அது நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதனால நம்ம வந்து நல்லது தான் அடைய போறோம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு பரந்த மனசோட அந்த தட்சணையை கொடுப்போம். அங்க வந்து நம்ம கிட்ட எதுக்கு இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க தோணாது. ஏன்னா நம்ம விருப்பப்பட்டு செய்யறோம். அந்த தட்சணை கொடுக்கறதுங்கிறது விருப்பப்பட்டு செய்வது. அப்ப அது மாதிரி விருப்பப்பட்டு நம்ம அந்த தட்சணை அவருக்கு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, அதை வாங்குகின்ற அவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டு செய்யறது இல்லையா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம வாழுகின்ற போதே, இந்த உறவுகளோட உறவாடுகின்ற பொழுதே அந்த வாழ்க்கையே நம்ம தவமாக பார்க்க வேண்டும். நம்ம செய்கின்ற தானங்கள், நேர்மையான வாழ்க்கை முறை, மற்றவரிடத்திலே காட்டுகின்ற கருணை, உண்மை போன்றவைகள் இங்கு தட்சணையாக பார்க்கப்படுகின்றன என்று இந்த இடத்துல உபனிஷத்து அதை சுட்டி காட்டுது. அதுபோல தானம் போன்றவற்றை செய்யும் போது சிரமமாக தோன்றினாலும் உண்மையில் அவைகள் வாழ்க்கையை ஆன்மீக பாதையில் சிறப்பாக செலுத்தவல்ல உந்து சக்திகள் என்று நமக்கு சொல்ல வருது. அப்போ ஆன்மீக பாதையில நம்ம நல்லா சிறப்பாக போவதற்கு எப்படி நம்ம ஒரு வேள்வியை நடத்தி அந்த வேள்வியில தட்சணை கொடுக்கிறோமோ, அப்படி நம்ம வேள்வியை நடத்தி தட்சணை கொடுக்கும்போது நம்ம ஆன்மீக பாதையில முன்னேறி கொண்டிருக்கிறோம்ங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம இடத்துல எப்படி உண்டாகின்றதோ, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையே வேள்வியாக மாற்றுகின்ற பொழுது நமக்கு இங்க அந்த சந்தோஷ மனப்பான்மை தானாகவே உண்டாகிவிடும். அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்து உண்டாக்குவதை விட 24/7 நீங்க உங்க வாழ்க்கையை வேள்வியாக மாற்றிக்கொண்டு வாழ முடியும் என்ற ஒரு மிக உயரிய விஷயத்தை இங்க உபநிஷதங்கள் எடுத்து கூற வருவதுதான் இந்த வித்தையினுடைய முக்கிய நோக்கமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க 5 அம்சங்கள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? 5 அம்சங்களை ஒப்பீடு செய்து இல்லையா? அந்த 5 அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப சோம யாகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லையா? அந்த சோம யாகம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. அவர் 2வது தீட்சை என்று சொன்னோம் இல்லையா? தீட்சைனா என்னன்னா பசி, தாகம் முதலியவைகள் தான் தீட்சை. அப்புறம் உபசத் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? உபசத் அப்படிங்கிறது உண்பது, பருகுவது. அப்ப இங்க நம்ம உண்பது, பருகுவதுங்கிறது ஏன் அந்த உபசத்து அப்படிங்கிற வார்த்தை நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து சாப்பாடே கிடைக்காம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தீட்சை. சாப்பாடு கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கு பேர் உபசத்து. பட் நம்ம உபசத்துங்கிறத வந்து நம்ம உபவாசத்தை முடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு கிடைக்காம இருக்கிறதுனால அதுக்கு பேர் உபவாசம். அந்த உபவாசத்தை முடிச்சு நிறைவு செய்துட்டோம்னா நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு திருப்தி உண்டாகுது, வயிறுக்கு வந்து ஒரு திருப்தி உண்டாகுது இல்லையா? அப்ப அந்த திருப்தியே வந்து இங்க ஒரு நன்றி உணர்வாக பார்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில இங்க சொல்ல வருது உபசத்துங்கிற ஒரு விஷயம். அப்புறம் வேத கோஷங்கள் இருக்கு. வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் போது புரோகிதர்கள் வந்து ரிக்குகள் என்ன பண்ணுவாங்கன்னா வேத மந்திரங்களை உச்சரிப்பாங்க அந்த வேள்வியில. அதுதான் வந்து சிரிப்பது, கழிப்பது என்ற அர்த்தத்துல இங்க பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இங்க உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வேள்வியையே வாழ்க்கையாக மாற்றும் போது அதை எப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கம்பேரிசனை இங்க அழகா புரிய வைக்குது. அப்ப வேத கோஷங்கள் தான் நம் வாழ்க்கையில் சிரிப்பது, மகிழ்ச்சியாக வாழ்வது, நம் வாழ்க்கையை ஆனந்தமாக கழிப்பது போன்ற விஷயங்கள் தான் வேத கோஷங்கள். அப்ப தட்சணைனா என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செய்கின்ற தவம், தானம், இதுதான் இங்க தட்சணை என்று சொல்ல வருது. அப்ப நாம செய்கின்ற தான தர்மங்கள் நம்ம மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தாமல், நம்முடைய உயிரையும் நம்ம துன்பப்படுத்தாமல் வாழுகின்ற அந்த உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை என்கின்ற தவ வாழ்க்கை வாழ்வதுதான் இங்கு தட்சணை. இப்ப நம்ம அந்த 5 விஷயங்களை முடிச்சிட்டோம். சோமயாகம், தீட்சை, உபசத்து, வேத கோஷம், தட்சணை. இந்த 5 விஷயங்கள் தான் இங்க வாழ்க்கையினுடைய வேள்வி.
இப்ப இந்த வேள்வியை நம்ம சரியாக வாழ்ந்து விட்டோம் அப்படின்னா, அவபிருத்த ஸ்நானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது சான்ஸ்கிரிட்ல. அதுக்கு வந்து மரணம்னு பேரு. அப்ப இந்த மரணம்ங்கிறது நமக்கு என்னன்னா, யாகமும் வாழ்க்கையும் ஏறத்தாழ ஒரே மூலச்சொல்லிலிருந்து பிறந்துள்ளதை இந்த மந்திரம் சுட்டிக்காட்டி, இப்ப இந்த சோம யாகம் என்ற இந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழ்வதனால, இனிமேல் வந்து இந்த மரணம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள விழமாட்டோம். இந்த மரண குழிக்குள்ள நம்ம தள்ளப்பட மாட்டோம். அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை இந்த இடத்துல உபனிஷத்து வந்து சுட்டி காட்டுது. அப்ப அதை சொல்ல வரும்போது, சோம கொடியிலிருந்து சோமரசத்தை பிழிந்து எடுப்பதுடன் சோமயாகம் தொடங்குகிறது. பிழிவது என்கின்ற சொல்லானது ஸ்னோத்தி என்ற வார்த்தையிலே சு என்ற மூலச்சொல்லிலிருந்து பிறந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்ப தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பதுடன் மனித வாழ்க்கை இங்கு தொடங்குகின்றது. அப்ப பிறப்பது என்பதற்கான சொல் சூயத்தே என்ற இந்த வார்த்தையின் மூலம் சு என்ற மூலச்சொல்லிலிருந்து தான் பிறந்திருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். அப்ப இந்த யாகமும் வாழ்க்கையும் ஏறத்தாழ ஒரே மூலச்சொல்லிலிருந்து பிறந்ததால் இங்கு இரண்டும் ஒப்பீடு செய்து பார்க்கப்பட்டன என்பதாக இங்க உபனிஷத்து இந்த இடத்துல இதை விளக்க வருவதாக இப்ப நாம இங்க பொருள் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான வித்தைய ஆங்கிரச முனிவர் தன்னுடைய மைந்தனான கிருஷ்ணனுக்கு உபதேசித்தார் என்று இந்த இடத்துல இந்த உபனிஷத்து நிறைவு செய்து, அப்ப இந்த வித்தையை பழகியவன் இறுதி வேளையில், எம்பெருமானே, நீ அழிவற்றவனாக இருக்கின்றாய், மாற்றம் இல்லாதவனாக இருக்கின்றாய், பிராணனில் பிராணனாய் இருக்கின்றாய் என்று கூறியபடி இறைவனின் இந்த 3 பண்புகளிலே சரணடைய வேண்டும். இந்த உபதேசத்தை பெற்ற கிருஷ்ணர் தாகம் தணிந்தவராக ஆனார். அது பற்றி 2 ரிக்வேத மந்திரங்கள் பின்வருமாறு கூறுகின்றன என்று மீண்டும் 2 மந்திரங்கள் இங்க இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. அது என்ன சொல்லுதுன்னா, உபநிஷதங்களுடைய பக்தி பெருக்கின் ஓர் உதாரணமாக இந்த பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல விஷ்ணு புராணம் போன்றவற்றிலே மிக சிறப்பாக பேசப்படுகின்ற அந்த கிருஷ்ணனை பற்றிய ஒரு சிறப்பான விஷயத்தையும் இங்க மகான்கள் ரிஷிகள் வந்து சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். இங்க ஆங்கிரசர் என்ற முனிவர் அவருடைய வித்தையை இவ்வாறு பயின்றுவிட்டு அதை மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய ஆன்ம நிறைவை பெற்று அவரது ஆன்மீக சாதனைகள் ஒரு நிறைவுக்கு வந்தன என்பதை இங்கே தாகம் தணிந்தவராக ஆனார் என்பதாக கூறப்படுகிறது. அப்ப இங்க ஆங்கிரச முனிவர் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தையை கற்றுக்கொண்ட பிறகு அது தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி அது தன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அவர் அதை உபதேசித்துக் கொண்டு வந்தார். அப்படி உபதேசத்துல செய்யும் பொழுது அவருக்கு கிருஷ்ணனும் அவருடைய ஒரு மாணவனாக வந்து இந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த நேரத்துல கடைசியா என்ன சொல்ல வருதுன்னா, இறுதியில் சரணடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் விரிவுபடுத்தி கூறுவதை நாம் இங்கு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது இங்க நமக்கு என்ன புரிய வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உண்மையிலே சரணாகதி அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்? இப்ப நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இங்க எல்லாம் செய்யறோம். இங்க செயல் செய்யறது அப்படிங்கிறதே வந்து எந்த அடிப்படையில் செய்யறோம் அப்படின்னா, இந்த பூஜை பண்றேன், இந்த தியானம் பண்றேன், இந்த வேள்வி செய்யறேன் அப்படின்னு சொல்றது யாரு? எல்லாமே மைண்டு தான் சொல்லுது. அப்ப இந்த மைண்ட் இதை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த உடல் மூலமா அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுது. இப்ப நான் பூஜை பண்ண போறேங்க அப்படின்ட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் பூஜையில உட்காந்துக்குது. 1/2 மணி நேரம் பூஜையில உட்காந்து அந்த பூஜையை செய்யுது. இந்த உடம்பு மூலமா தான் அந்த மனசானது செய்யுது அந்த பூஜையை. அப்படி செய்து முடிச்ச பிறகு அந்த மனசு நிறைவாயிடுதானா? இல்ல, மறுநாளும் திருப்பி பூஜை பண்ணுது. ஏன்னா முதல் நாள் செஞ்ச பூஜையில வந்து அது நிறைவாகவில்லை, நிறைவான மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு அது 1/2 hour. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? உலக விவகாரத்துக்குள்ள போயிடுது. 23 into 1/2 hour அதுக்குள்ள போயிடுது. 24 hours ஒரு 1/2 hour பூஜை பண்ணிட்டு 23 into 1/2 hour வந்து உலக விவகாரத்துக்குள்ள இருக்கிற மனசு வெறும் 1/2 hour பூஜையில எப்படி அது தன்னுடைய அபிமானத்தை விட முடியுமா? விட முடியாதுல்ல. அப்ப அது என்ன பண்ணும்? எப்ப பார்த்தாலும் விவகாரத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த விவகாரமே என்ன? இங்க பேர் வந்து ஈகோன்னு பேரு. நமக்கு புரியுற மாதிரி ஆங்கில வார்த்தையில சொல்லணும்னா அதுக்கு வந்து ஈகோ. அப்போ இந்த ஈகோங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, இதை நாம அர்ப்பணிக்க பண்ணணும். அர்ப்பணிப்பு பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த இறைவனை அனுபவமாக்கவே முடியும். அப்ப அதை தான் நம்ம இங்க உங்களுக்கு எப்படி எளிமையா புரியுற மாதிரி நான் உதாரணங்கள் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இப்போ மனசாகிய நீங்க வந்து அந்த தூய அறிவாகிய உங்களை வந்து ஒப்படைக்க வேண்டியது மட்டும்தான் நீங்க செய்யணும். இறைவன் அப்படிங்கிறவன் நீங்க உருவத்துக்குள்ள போனா கூட பல பிரச்சனைகள் வரும். அதுல சிவபெருமான் தான் சிறந்தவன், விஷ்ணு தான் சிறந்தவன் அப்படிங்கிற அந்த டியாலிட்டிக்குள்ள வந்து பாகுபாடுகளாகவே அந்த மனசு இருக்கும். அந்த இருமை உணர்வே வந்து இறைவனிடத்துல ஒப்படைக்க ஒத்துக்காது. அப்படியே ஒப்படைச்சிட்டாலும் அந்த மனசு வந்து நிறைவாகாது. ஏன் நிறைவாகாது அப்படின்னா, இப்ப சிவபெருமான் கிட்ட போய் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாலும் அந்த மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். விஷ்ணு கிட்ட ஒப்படைச்சிருக்கலாமோ, அவர் இன்னும் கொஞ்சம் நம்மள பெட்டரா பார்த்திருப்பாரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் அந்த மனசுக்குள்ள இருக்கும். ஏன்னா மைண்டுங்கிறது அப்படிதான்.
ஏன்னா அது எதுலையுமே ஒரு நிறைவு அடையவே அடையாது. அப்ப அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது இந்த உருவத்துக்குள்ள போய் மாட்டாம அந்த இறைத்தன்மைங்கிறது ஒரு தூய உணர்வா நம்ம பார்க்கணும். அந்த உணர்வுமயமா இறைவன் இருக்கிறான், அது எல்லாவற்றையும் உணர்கின்றவனாக இருக்கிறான். அப்ப அந்த உணர்வின் மூலமா எல்லாம் அறியும் அறிவாகவே அது இருக்கு. அனைத்தையும் அறியும் அறிவாகவே அந்த உணர்வு தான் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட உணர்வின் இடத்துல இப்ப நாம இந்த உணர்வையே உணர்வதற்கான ஒரு தன்மையில நமக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு மகத்தான மனசு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மனதை கொண்டு நம்ம விவேகத்தினால விழித்துக் கொண்டு விசாரித்து பார்க்கின்ற பொழுது இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான். இறைவன் அப்படின்னா உணர்வு மட்டும்தான் இருக்குது, அந்த அறிவு மட்டும்தான் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்ட பிறகு இங்க நாம ஒன்றும் செய்யறது கிடையாது. இங்க எல்லாம் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நாம ஒன் ஆஃப் த டூல்ஸ் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டூலா இருந்துகிட்டு நான் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்க நம்ம தனித்துவ அடையாளங்களை இழக்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் சரணாகதின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அது பக்தியில சரணாகதின்னு சொல்லுது. பக்தி செய்யும் போது நீ உன்னை இழப்பது, நீ உன்னை ஒப்படைப்பது, உன்னை இறைவனிடத்திலே ஒப்புவிப்பது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த சரணாகதியை தான் இங்க தாகம் தணிந்தவராக ஆனார் அப்படின்ட்டு இந்த மந்திரம் பேசுது. அதை பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சுட்டி காட்டுவது கூட இந்த உபனிஷதங்களுடைய அடிப்படையில தான் அவர் சுட்டி காட்டுகின்றார் என்று இங்க ரிஷிகள் சொல்லுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பக்தியினால் இறைவனை அடையலாம் என்பதையும் அந்த மேலான இறைவனை ஆசைகளற்ற அந்த பக்தியினால் அடைய முடியும் என்று இங்கு சிறப்பித்து கூறுவதையும் நம்ம பார்க்கும்போது இங்கு ரிக்கு வேதம் கூற வருகின்ற விரிவான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கு நாம் நம்மை இழப்பது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நாம் இங்க எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த மந்திரங்கள் நமக்கு சுட்டி காட்டுவதாக இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அடுத்தது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய அடுத்த பகுதி என்ன பண்ணுதுன்னா தெய்வீக ஒளி அப்படிங்கிற பெயர்ல தொடங்குது. இப்ப தெய்வீக ஒளி அப்படிங்கிறது எப்படி இந்த உபநிஷத் பேசுது அப்படின்னா, பழம்பொருளும் உலகிற்கே விதையானவருமான பகலவனின் அந்த பகல் ஒளி போல் பிரகாசிக்கின்ற மேலான தெய்வீக ஒளியை இறை அனுபூதி பெற்ற மகான்கள் எங்கும் காண்கின்றார்கள் அப்படின்ட்டு இந்த உபனிஷத் மந்திரம் இங்க சொல்ல வருது. அதனுடைய தொடர்ச்சி தான். அதனுடைய தொடர்ச்சியில இப்ப இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த இறைவன் ஒரு எப்ப உண்டானா எப்ப வந்தான்னு தெரியாது இல்லையா. அது ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அந்த இறைவன். அந்த உணர்வானது அது எப்ப உண்டாச்சு, எப்ப வந்தது, எப்ப அனுபவம் ஆகுது எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் அது இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட பழம்பொருளும் உலகிற்கே விதையானவருமான பரம்பொருளின் அந்த பகலொளி போல் பிரகாசிக்கின்ற அந்த தெய்வீக ஒளியை இறை அனுபூதி பெற்ற மகான்கள் எங்கும் காண்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல உபனிஷத் சொல்லுது. அப்ப எங்கும் காண்கின்றார்கள் அப்படின்னா எல்லாவற்றிலும் அந்த உணர்வை பார்க்கின்றார்கள் என்று நம்ம இங்க புரிஞ்சு கொள்ளணும். அந்த தெய்வீக உணர்வை பார்க்கின்றார்கள், அந்த அறிவு ஒளியை பார்க்கின்றார்கள் என்று நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த நிலையில இருமைகளை விளக்குவதும் மற்ற எந்த ஒளியை விட மேலானதும் எங்கள் இதயத்தில் ஒளிர்கின்ற ஒளியிலிருந்து மாறுபடாததுமான ஒளியை சூரியனில் கண்டு நாங்கள் எல்லா ஒளியிலும் மிகச்சிறந்த ஒளியும் எல்லா ஒளியிலும் மிக பிரகாசமான ஒளியுமான சூரியனை அடைந்துள்ளோம் என்பது போல இந்த இடத்துல இந்த உபனிஷத் மந்திரம் வருகின்றது. அப்ப வாழ்க்கையையும் சோம யாகத்தையும் ஒப்பிட்டு வாழ்க்கையே ஒரு யாகமாக ஒரு வேள்வியாக காணுமாறு இதை உபதேசித்த அந்த ரிஷி இதை பின்வருமாறு நமக்கு சுட்டி காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. அப்ப வாழ்க்கையை சாதாரண வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என்று இரண்டு விதமாக பிரித்து பார்க்காமல் வாழுகின்ற வாழ்க்கையையே ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலையே ஆன்மீக சாதனையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த வித்தையில் வலியுறுத்தப்படுவதாக பார்க்கின்றோம். அப்ப இந்த கருத்தை நம்முடைய சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே ஒரு தலைசிறந்த ஒரு கருத்தாக தனி சிறப்பை காட்டுவதாக அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் இங்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அவர் மேலை நாடுகளும் கீழே நாடும் கூடுகின்ற இடமாக மட்டும் இல்லாமல் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் பாலமாகவும் நின்று பல விஷயங்களை இந்த உபநிஷத்துகள் போன்ற மிக உயரிய வேதாந்த சாஸ்திரங்களுடைய விஷயங்களை எல்லா வகைகளிலும் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அரும்பாடு பட்டிருக்கிறார் என்று நம்ம சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த மாதிரி அவர் உபதேசம் செய்யும் போது எல்லா வகையான வழிபாடுகள் மட்டுமின்றி எல்லா வகையான செயல்களும் எல்லா வகையான போராட்டங்களும் எல்லா வகையான படைப்புகளும் இறை அனுபூதிக்கான பாதைகளாகவே அமைந்து விடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் நம்ம இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க மகான்கள் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்வது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க நாம நம்முடைய மனதனுடைய இருமைகளால தான் நம்ம என்ன பண்றோம்னா இது ஆன்மீக வாழ்க்கை, இது உலகியல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஆனா அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை என்று பிரித்து வைத்து பார்ப்பது மனித மனம் செய்கின்ற செயல். ஏன்னா அது மனதனுடைய அறியாமை தான் அந்த மாதிரி இது வேறு, அது வேறு, இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது அப்படின்னு எல்லாம் பிரிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த பிரிவினை தான் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இந்த மாதிரி வாழ்ந்தா உயரிய வாழ்க்கை, இது ஆன்மீக வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்ந்தா அது உலகியல் வாழ்க்கை, அது கீழ்நிலை வாழ்க்கை என்று மனசு முடிவு பண்ணிட்டு இருக்கு. ஆனா சாஸ்திரம் இங்க என்ன சொல்ல கொடுக்குதுன்னா, அப்படி நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. நீங்க வாழுகின்ற வாழ்க்கையே ஆன்மீக வாழ்க்கையா மாத்திக்கணும். அப்ப நீங்க வாழுகின்ற வாழ்க்கையே தவ வாழ்க்கையாக மாத்திக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா இங்க வந்து ஆன்மீகம்ங்கிற ஒரு தனி வாழ்க்கை கிடையாது, உலகியல் அப்படிங்கிற ஒரு தனி வாழ்க்கை கிடையாது. இங்க ஒரே வாழ்க்கை தான். அது மிக உயரிய வாழ்க்கை. இப்ப அந்த மாதிரி நீங்க வாழும்போது நீங்க அன்றாடம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே இறை வாழ்க்கையாக மாறும். அப்ப நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா நான் இதைத்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன்னு நீங்க அந்த இருமைக்குள்ளேயும் போக முடியாதுல்ல. இங்க டுவாலிட்டிங்கிற விஷயம் எப்படி நம்ம கிட்ட இருந்து நீங்கும் அப்படின்னா, இப்ப நீங்க உலகியல் சார்ந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்க மனசு என்ன செய்யுது, இதை வந்து நான் இந்த உலகத்துக்காக செய்யறேன், பூஜை பண்றது நான் கடவுளுக்காக செய்யறேன் அப்படின்னு மனசு நினைக்குது. அதனால என்ன பண்ணுது, ஒரு அரை மணி நேரம் கடவுளுக்காக செய்யறத பூஜையாகவும் மீதி 23.5 மணி நேரம் செய்யறத வந்து உலகியல் வாழ்க்கையாகவும் மனசு பார்க்குது. ஆனா இந்த இடத்துல நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க உலகியல் வாழ்க்கை வாழ்றீங்க பாருங்க, அந்த உலகியல் வாழ்க்கையில நீங்க செய்கின்ற செயல்கள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் நீங்க அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட செஞ்சா போதும், அதுவே ஆன்மீக வாழ்க்கையா மாறும். அதுக்கு பேர் வந்து கர்ம யோகம் என்று பகவத்கீதை எடுத்து சொல்லுது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வேறு சில பாடங்கள்ல இதை பத்தி நான் விரிவா பேசியிருக்கிறேன். அப்ப கர்ம யோகம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க சராசரி வாழ்க்கையை வாழலாம், அதுல எந்த சிரமமும் இல்லை. ஆனா அந்த வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன்ங்கிற அந்த மமதை இல்லாம, அந்த அகங்காரம் இல்லாம அது இறை வாழ்க்கையாக பார்க்கணும். என்னை வைத்து இறைவன் இந்த காரியத்தை செய்ய விரும்புகின்றான், அதற்கான ஒரு கருவியாக இந்த உடலையும் மனதையும் கொடுத்திருக்கின்றான். ஆக இந்த உடலும் இந்த மனசும் அவனுடைய கருவியாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இதனாலே வருகின்ற சாதக பாதகங்கள் எனக்கு பொறுப்பில்லை என்ற நிலையில நாம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் இருக்காது. ஏன்னா அதை நீங்க வாழ்றதா நினைச்சு வாழும்போதுதான் உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த வாழ்க்கையில வருகின்ற சுக தூக்கங்கள் உங்களை பாதிக்கும். அப்பதான் உங்க மனசு இருமைகளை சிக்கிட்டு என்ன செய்யும்னா, இந்த அரை மணி நேரம் பூஜை பண்ணா அது நல்ல வாழ்க்கை, மீதி 23.5 மணி நேரம் நம்ம உலகத்துல இருந்தா அது கெட்ட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏதோ ஆன்மீக வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னு தன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மனசு இப்படி நம்மள வாழ்க்கையில வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இந்த உண்மை நிலையை, இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 24/7 வாழ்ற வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையா மாத்திக்க முடியும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இங்க நான் செய்யல எதுவுமே, அந்த இறைவன் செய்யறான். இந்த உடம்பையும் மனசையும் கருவியா வச்சுக்கிட்டு இந்த டூல்ஸை வச்சு இந்த மாதிரி விவகாரங்களை செய்ய வச்சிருக்கான் அப்படின்ட்டு நீங்க செய்யும் போது நீங்க என்ன வேலை வேணா செய்யலாம். அந்த வேலை பூரா கர்ம யோகமாக மாறிவிடும். அது நீங்க செய்யல, உங்களை வச்சு இந்த இயற்கை இயங்கிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி காரியங்கள் உங்க மேல நடக்க வேண்டுங்கிற ஒரு நியதி இருக்கு, அந்த நியதிக்குள்ள அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஈகோ போயிடும். அந்த ஈகோ போறது தான் இங்க சரண்டர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, சரணாகதி அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப அதை நாம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம வந்து நம்முடைய தனித்துவ அடையாளங்களை நம்ம விடும்போது மட்டும்தான் இங்க நான் எதுவும் செய்யல அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்குள்ள வர முடியும். இல்லைன்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணும், இதை நான் செய்யறேன்னு அந்த டுவாலிட்டிக்குள்ள சிக்கிறதுனால தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கை வாழ்றதாவும் சொல்லிக்குது, உலகியல் வாழ்க்கை வாழ்றதாவும் சொல்றதும், அப்புறம் நான் தியானம் பண்றேன் பூஜை பண்றேன்னு சொல்றதும் எல்லாமே மைண்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும் அப்படின்ட்டு இங்க மகான்கள் நிறைய பேர் சொல்ல வர்ற மாதிரி சுவாமி விவேகானந்தர் இதை சுட்டி காட்டுறாரு. அப்ப நம்முடைய உழைப்பு தான் இங்க பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை என்பது என்ன, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதா இங்க உண்மையான துறவு. அது மாதிரி நம்ம வாழ்வது தான் இங்க ஆன்மீகம். அப்ப இங்க சம்பாதிப்பதும் பாதுகாப்பதும் துறப்பதையும் தவிர்ப்பதையும் ஒரு சாதனையாகவே பார்க்க வேண்டும் என்பதாக இங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுவதாக பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த அனுபூதி தான் விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் கர்ம யோகத்தை மற்ற ஞான பக்தி யோகங்களிலிருந்து விலகியதாக மாற்றாமல் அவற்றை வெளிப்படுத்துவதாக போதித்த மாபெரும் ஆச்சாரியராக மாற்றியது என்று இங்கு நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க ஆச்சாரியர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் நமக்கு வந்து உபதேசிக்கின்ற விஷயங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே வேள்வியாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தவர்களுக்கு இங்க ஆன்மீக வாழ்க்கை உலகியல் வாழ்க்கை என்ற இருமைகள் கிடையாது, எல்லாம் இறை வாழ்க்கை என்பதாகவே அவர்களிடத்திலே காணப்பட்டது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது இங்கு மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் இறை வழிபாட்டிற்கும் பேராண்மைக்கும் முழு நம்பிக்கைக்கும் உண்மையான அறவாழ்விற்கும் ஆன்மீகத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதாகவே இங்கு பார்க்கப்படுவதாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம இதை புரிஞ்சுக்கணுங்க. இதுதான் வந்து இங்க சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, வாழ்க்கையை வேள்வியாக பாருங்கள் என்று சொல்லி
இதை நம்ம எப்படி பார்க்கணும், மக்களுக்கு செய்கின்ற தொண்டு தான் மகேஸ்வரனுக்கு செய்கின்ற தொண்டு என்பதாகவும் பார்க்க வேண்டும். ஏன்னா இறை வழிபாடு என்று தனியாக ஒன்று இல்லை. இங்க படைக்கப்பட்ட உயிரினங்களை நம்ம நேசித்து ஒன்றுக்கு ஒன்று உபகாரமா வாழ்றது தான் இங்க உண்மையான வாழ்க்கை. அப்ப நம்ம மூலமா இந்த காரியம் நடக்கணும்ட்டு இறைவனுடைய சித்தம் இருப்பதனால இதை என்ன வச்சு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுவே இறை வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. அதுக்கு கர்ம யோகம் என்று பெயர். அப்ப அந்த நிலையில் நம்ம வாழும்போது இங்க தனித்தனி வாழ்க்கை கிடையாது. ஆன்மீக வாழ்க்கை என்றோ அல்லது இல்லற வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை என்றோ இங்கு தனித்தனி வாழ்க்கை கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி சாதனைகளை நாம் நடைமுறைப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை தான் இங்க வேள்வி என்பதாக பார்க்கப்படுவதாக இந்த 17வது பகுதி நிறைவடைகிறது. அடுத்தது 18வது பகுதி, இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 18வது பகுதி இன்னொரு விஷயத்தை பேசுது. அது என்ன அப்படின்னா, பிரதீக தியானம் அப்படின்னு ஒரு தியானத்தை பத்தி பேசும். பிரதீக தியானம் அப்படின்னா மன ஆகாச தியானம் என்ற பெயர். அதாவது சாதாரணமான பொருள் அல்லது கருத்தை இறைவனாக தியானிப்பது பிரதீக தியானம் அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. அதாவது மனத்தையே இறைவனாக தியானிப்பது பற்றி இந்த பகுதி பேசுகின்றது என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இங்க இப்போ பிரதீக தியானம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப நம்முடைய மனசு தான் இங்க இறைவனாக இருக்குது அப்படிங்கிறத பேச வருது. அதுதான் நம்ம எப்படி பாடங்கள் எல்லாம் சொல்லும்போது இப்போ உபநிஷதங்கள்லாம் மனதை பற்றி முக்கியமாக பேசிக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இங்கே மனசு தான் உங்களுக்கு ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கும் முக்கிய காரணமாக இருக்கு. அதே மனசு தான் உங்களை ஒரு கீழ்நிலை வாழ்க்கைக்கும் முக்கிய காரணமாக இருக்கு. அப்போ நம்ம இங்கே ஒரு பாரடைஸில் இருக்கிறதும் நம்ம கீழ்நிலையான ஹெல்ல இருக்கிறதும், அதாவது நரகத்தில் வாழ்வதும் சொர்க்கத்தில் வாழ்வதும் நம்முடைய மனம் சார்ந்து தான் இருக்கு அப்படிங்கிறத இங்கே உபநிஷத்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதை பற்றி தான் இங்கே பேசுது. இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த பகுதி மனத்தையே இறைவனாக தியானிப்பது எப்படிங்கிறத பற்றி பேச போகுது. இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் முதல் மந்திரம், மனமே இறைவன் என்று தியானிக்க வேண்டும். இதற்கு பேர் அத்தியாத்ம தியானம் என்று பெயர். இனி அதிதெய்வத தியானம், ஆகாசமே இறைவன். இந்த 2 வகை தியானங்களும் இங்கு உபதேசிக்கப்படுகின்றன. இறைவனுக்கு 4 பகுதிகள். அவைகள் வாக்குப்புலன், மூக்குப்புலன், கண்புலன், செவிப்புலன். இது அத்தியாத்ம தியானம். இனி அதிதெய்வத தியானம் என்பது ஆகாசமாக இருப்பதனால இந்த இறைவனுக்கு 4 பகுதிகள். அவை அக்னி, வாயு, ஆதித்யன், திசை. இவ்வாறு அத்தியாத்மம், அதிதெய்வதம் ஆகிய 2 தியானங்களுமே இங்கு உபதேசிக்கப்படுகின்றன. அப்ப இந்த தியானங்களை பார்க்கும்போது வாக்குப்புலனே இறைவனின் 4ஆம் பகுதி. நெருப்பின் ஒளியால் அவர் ஒளிரவும் தகிக்கவும் செய்கின்றார். யார் இவ்வாறு அறிகிறானோ அவன் பெருமையுடனும் புகழுடனும் புனித பேரொளியுடனும் ஒளிரவும் தகிக்கவும் செய்கின்றான் என்று இந்த இடத்துல இந்த அத்தியாத்ம தியானத்தை பற்றி பார்க்கப்படுகிறது. அடுத்து அதிதெய்வத நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூக்குப்புலனே இறைவனின் 4ஆம் பகுதி. வாயுவின் ஒளியால் அவர் ஒளிரவும் தகிக்கவும் செய்கிறார். யார் இவ்வாறு அறிகிறானோ அவன் பெருமையுடனும் புகழுடனும் புனித பேரொளியுடனும் ஒளிரவும் தகிக்கவும் செய்கின்றான் என்பதாக இங்க அந்த மூக்குங்கிற புலனை வைத்து இந்த இடத்துல பேசுது இந்த மந்திரம். அடுத்தது கண்ணுங்கிற ஒரு புலனை வச்சு பேசுது. கண் புலனே இறைவனின் 4ஆம் பகுதி. ஆதித்யனின் ஒளியால் அவர் ஒளிரவும் தகிக்கவும் செய்கின்றார். யார் இவ்வாறு அறிகிறானோ அவன் பெருமையுடனும் புகழுடனும் புனித பேரொளியுடனும் ஒளிரவும் தகிக்கவும் செய்கின்றான் என்று இங்கு ஒவ்வொரு புலனா இந்த மந்திரங்கள் பேசிக்கிட்டே வருது. அடுத்தது செவிப்புலனே இறைவனின் 4ஆம் பகுதி. திசையின் ஒளியால் அவர் ஒளிரவும் தகிக்கவும் செய்கின்றார். யார் இவ்வாறு அறிகிறானோ அவன் பெருமையுடனும் புகழுடனும் புனித பேரொளியுடனும் ஒளிரவும் தகிக்கவும் செய்கின்றான் அப்படின்ட்டு இந்த மந்திரங்கள் பூரா ஒரே மாதிரி வரும். அதை பூரா நான் தமிழாக்கம் பண்ணும்போது இங்க 5 புலன்களுடைய முக்கியத்துவத்தை, செவிப்புலன், கண்புலன், காதுப்புலன், மூக்குப்புலன் என்ற புலன்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்குது. திசைகள் எடுத்துக்குது, ஆதித்யன், வாயு, நெருப்பு அப்படிங்கிற புலன்கள் எடுத்துக்குது. ஒவ்வொரு புலன்கள் அடிப்படையில் ஒவ்வொரு தேவதை வராங்க. அந்த தேவதைகள் எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புலன்கள் தான் பஞ்சபூதங்களா இருக்கு. அதை இங்க சொல்ல வருது. அப்ப ஆதித்யனே இறைவன் என்பது இங்க உபதேசம். அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வெளிப்படாததாக இருந்தது. பிறகு அது வெளிப்பட்டது, அது வளர்ந்தது, பிறகு முட்டையாக மாறியது. 1 வருட காலம் அந்த முட்டை அப்படியே இருந்தது. அதன் பிறகு அது பிளந்தது. முட்டையின் 2 பகுதிகளும் வெள்ளியாகவும் பொன்னாகவும் இருந்தன என்பது போல இங்க உபநிஷத்தினுடைய ஒரு மந்திரம் இங்க சிருஷ்டியை பத்தி பேசுது. இப்ப சிருஷ்டியினுடைய படைப்பை பத்தி பேசும்போது நீங்க புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தங்க முட்டை இருக்கிற மாதிரி கதைகள்லாம் வரும். ஒரு தங்க முட்டை மட்டும்தான் இந்த ஆதியில இருந்தது அப்படின்ட்டு.
அப்புறம் அந்த தங்க முட்டை வந்து 2ஆக பிளந்தது போது அதுல வந்து ஒரு பகுதி வந்து வெள்ளியாகவும் இன்னொரு பகுதி வந்து தங்கமாகவும் இருந்ததும் காணப்பட்டது அப்படிங்கிறத இங்க சொல்ல வருது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பூடகமா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த 2 பகுதிகளில் வெள்ளியே இந்த பூமி, பொன்னே ஆகாயம், முட்டை ஓடே மலைகள், அதனுடைய உள் ஜவ்வுதான் மேகங்களுடன் கூட்டிய பனி மூட்டம், இரத்த நாளங்கள், நதிகள், சிறுநீர் பையிலுள்ள நீர்கள் எல்லாம் கடல் என்று இங்கு பஞ்சபூதங்களுடைய தன்மையை இப்படி விளக்கம் கொடுக்குது. அதாவது பூமி, ஆகாயம், அப்புறம் நீர் அப்படிங்கிற பஞ்சபூதங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டது இல்லையா? அப்ப இந்த பஞ்சபூதங்கள் வந்து இப்போ இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கறத நம்முடைய வேத சாஸ்திரம் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஓமானத்தை புராணங்கள் எடுத்து சொல்லுது. புராணங்கள்ல சொல்லும் போது ஒரு பாமரனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா? பாமரனுக்கு புரிய வைக்கிறதுனா எப்படின்னா, இப்போ நீங்க வந்து உருவமற்ற இறைவன் வந்து எப்படிங்க பஞ்சபூதங்களை படைத்தார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அது புரியாது, எடுத்த உடனே புரிஞ்சிக்க முடியாது. இப்போ வந்து நம்ம ஆகாயம் தான் இறைவன் சொல்றோம். இப்போ நம்முடைய வேத சாஸ்திரங்கள் வந்து வெட்ட வெளி தான் இங்க இறைத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. வெட்ட வெளிங்கிறது இந்த ஆகாசம். ஆகாசம்னா நம்ம பார்க்குற நீல ஆகாசம் கிடையாது, வெளி. அந்த வெளியை வந்து ஆகாசம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அந்த வெட்ட வெளியில இருந்து தான் மற்ற பூதங்கள் எல்லாம் உருவாகியது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து பஞ்சீகரணம் அப்படிங்கிற பாடத்திட்டத்துல நம்ம வேதாந்தத்துல படிக்கிறோம். அப்ப இந்த வேதாந்தத்துல பஞ்சீகரணத்துல நம்ம படிக்கிற இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை ஒரு மெச்சூரிட்டி உள்ளவனுக்கு இந்த பஞ்சீகரணம் புரியும். இப்ப மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பாமரனுக்கு போய் நீங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவானா? புரிஞ்சுக்க மாட்டான். அவனுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அப்ப புராணம் என்ன பண்ணுதுன்னா ஒரு முட்டையை மாதிரி காட்டும். ஒரு முட்டையிலிருந்து அந்த உலகம் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு தங்க முட்டையை உதாரணமா காட்டி, அதுதான் பிரம்மா படைக்கும் கடவுள் அப்படின்ட்டு அதை ஒரு ஓமானமா காட்டி, அதுக்கு வந்து ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் வச்சிருக்கோம். அந்த தங்க முட்டைக்கு பேர் வந்து ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்யம்னா தங்கம்னு அர்த்தம். அப்ப தங்க முட்டைனா அந்த கர்ப்பத்துல, அந்த ஹிரண்ய கர்ப்பன்கிற தங்க முட்டைக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்குது அப்படிங்கிற பேர் தான் ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற வார்த்தையை புராண கதைகள் பேசும். அப்ப புராண கதைகள் ஏன் அப்படி பேசுதுன்னா, இப்ப பாமரனுக்கு வந்து எங்கிருந்து படைப்பு உண்டாகுது? ஒரு முட்டையிலிருந்து கோழி வருது அப்படின்னா அவன் ஈஸியா புரிஞ்சுக்குவான். ஆமாங்க, முட்டை குஞ்சு பொரிக்குது, அதுல இருந்து கோழி குஞ்சு வருது, எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு அவனால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அது மாதிரி இங்க படைப்பை அவனுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஓமானங்களை, ஒரு உதாரணங்களை சாஸ்திரம் கையாளுது. அதை எடுத்து சாஸ்திரங்களும் பேசும். ஆனா நாம வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இதை பார்க்கணும். நாம வந்து அந்த பாமரன் மாதிரியே பார்க்கக்கூடாது. பாமரன் மாதிரியே நம்ம ஹிரண்ய கர்ப்பன்னா தங்க முட்டையில் இருக்கிறான், அப்ப தங்க முட்டையில இருந்து இங்கெல்லாம் வெளிப்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் தான். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சத்துல எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த படைப்புக்கு ஆதாரமாக அந்த தங்க முட்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு இங்க வந்து விஷயங்களை சொல்ல வந்து அதை விரிவுபடுத்தும் போது என்ன சொல்லுதுன்னா, அதுல வெள்ளி தான் பூமி, பொண்ணு தான் ஆகாயம், முட்டை தான் மலைகள், அப்புறம் அந்த பனி மூட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஜவ்வு, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற ஜவ்வு. அப்புறம் ரத்த நாளங்கள் இருக்கு, முட்டைக்குள்ள ரத்த நாளங்கள்லாம் இருக்கும். மஞ்சக்கரு இருக்கு, வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நதிகள். அப்புறம் சிறுநீர் பையில் உள்ள நீர் தான் கடல் என்று இங்க இவ்வளவு விவரங்களும் ஒரு முட்டையை வச்சு ஓமானப்படுத்தி இங்க உபனிஷத் பேசுது. அப்ப அந்த முட்டையிலிருந்து தோன்றியவர் தான் தொலைவில் உள்ள சூரியன். அவர் தோன்றிய போது குரவை முதலிய எல்லா விதமான சத்தங்களும் எழுந்தன. கூடவே எல்லா உயிரினங்களும் அவற்றின் ஆசைக்குரிய எல்லா பொருட்களும் தோன்றின. அதனால்தான் அவரது உதயத்தின் போதும் அஸ்தமனத்தின் போதும் குரவையும் கோஷங்களும் எழுகின்றன. எல்லா உயிரினங்களும் அவற்றின் ஆசைக்குரிய பொருட்களும் செயல்பட தொடங்கின என்று இந்த மந்திரம் வந்து இந்த படைப்பின் சாராம்சத்தை, இந்த சிருஷ்டியினுடைய விஷயத்தை விளக்கி கொண்டே போகிறது. அப்ப யார் சூரியனை இவ்வாறு அறிந்து அவரை இறைவனாக தியானிக்கின்றானோ அவன் அனைத்து விதமான மங்களங்களையும் அடைகின்றான். அது அவனை மகிழ்விக்கும் என்பதாக இந்த 19வது பகுதி நிறைவு பெறுகிறது. அப்ப இது மாதிரி நம்ம வந்து இந்த உபநிஷத்துல ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு வந்ததுல இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த 3வது அத்தியாயம், மொத்தம் 19 பகுதிகள். இந்த 19 பகுதிகளில் இப்ப நம்ம 3 அத்தியாயங்களும் முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்து 4வது அத்தியாயங்கள் மாதிரி நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. இப்பதான் நம்ம 3வது அத்தியாயமே முடிச்சிருக்கோம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய ஒரு வித்தை. இன்னும் 4வது அத்தியாயத்துல சம்வர்க்க வித்தை என்று நிறைய வித்தைகள் வரப்போகுது. அதுல நிறைய ரிஷிகள் வந்து பேச போறாங்க. அப்படியே நம்ம 1 by 1 இதெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாம வந்து இந்த வேத உபநிஷதங்கள் நமக்கு புரிய வைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ இந்த பாடத்திட்டங்கள் மூலமா பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன புரிய வரணும் அப்படின்னா, இங்க 2 விஷயங்கள் இருக்கு. அந்த 2 விஷயங்கிறது கூட மனதின் அடிப்படையில தான் அந்த இருமைகள் உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த இருமைகள் இருப்பதனால தான் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும் முடியுது. இல்லைன்னா நமக்கு இன்னொரு விஷயம் நமக்கு இருக்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இங்க வந்து இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்ட்டா எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னா இங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நான் அதை தெரிஞ்சுக்க முடியும்.
அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விளைவு நடக்குது இல்லையா, இங்க மாற்றங்கள் நிகழுது இல்லையா. இந்த மாற்றங்கள் பூரா இயற்கையில நடக்கிற மாதிரியும் நிகழ்ற மாதிரியும் இந்த சம்பவங்கள்ல நான் அனுபவம் ஆகிற மாதிரியும் நமக்கு தோணுவது பூரா மனதின் அடிப்படையில் உண்டாகின்ற விசய சுகங்கள் தானே தவிர, ஆனா உண்மையில இங்க மனசு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஏன் மனசு இல்லவே இல்லைன்னா எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இங்க மனசு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஓமானத்தை நம்ம இங்க கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய கேள்விகள் வரும். ஏகப்பட்ட பேர் எங்கிட்ட இது மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க, நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்பாங்க. அவங்களுக்கு உண்டான விளக்க உரைகளை நான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி புரிய வைப்பேன். ஆனாலும் நான் ஒவ்வொரு முறையும் பேசி பேசி நான் தான் டயர்ட் ஆகிடுறேன். அந்தளவுக்கு நிறைய சப்ஜெக்ட் போகும். அப்போ இங்கே நீங்கள் இந்த உபநிஷத்தினுடைய வழியில் நீங்கள் இதை வந்தால் கூட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். இறைவன் அப்படிங்கிறவன் ஒரு உணர்வு, அந்த உணர்வு வெளி, வெட்ட வெளி. அது அந்த உணர்வு வெளி, வெட்ட வெளி எப்படி இருக்குன்னா ஒரு அறிவு ஒளி. அது எல்லாவற்றையும் உணர்கின்ற ஒரு அறிவாகவும் இருக்கு. ஆனா அது மட்டுமே இருக்கிறது. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் நம்ம ஓமானம், நம்ம எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கிற ஓமானம்லாம் எப்படி நான் புரிய வைக்க கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் கண்ணாடி, அவ்வளவுதான். இப்ப நான் கண்ணாடியா இருக்கிறேன். இந்த கண்ணாடியை உண்டாக்குனது இறைவன் தன்னை பார்ப்பதற்காக உண்டாக்கி வச்சிருக்கான். அப்ப அந்த கண்ணாடிங்கிறது மனசு, அவ்வளவுதான். இப்ப நான் யார் அப்படின்னு நீங்க உங்களுடைய ஆங்கிள் நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப நான் கண்ணாடின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் கண்ணாடின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கண்ணாடியில அந்த அறிவு பிரதிபிம்பிக்கிறோம். பிரதிபிம்பிச்சா அந்த அறிவே இது மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தன்னையே தான் பார்க்கும். அப்ப தன்னையே தான் பார்க்கின்ற ஒரு லீலையை புரிவதற்காக இந்த விஷயங்கள் இங்க நடத்தப்படுதே தவிர, உண்மையில் இங்க இறைவனால் உண்டாக்கப்பட்ட மனசும் கிடையாது. அவன் தனக்கு தேவைன்னா அந்த கண்ணாடி வச்சு பார்ப்பான், தேவையில்லைன்னா அந்த கண்ணாடியை அடிச்சிடுவான், அடிச்சு நொறுக்கிடுவான். இப்படி நடைமுறையில புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு ஓமானத்தை கொடுக்குறேன். இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப நீங்க கண்ணாடியை உருவாக்கி அந்த கண்ணாடியில உங்களை பார்க்குறீங்க. கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு கண்ணாடிங்கிற ஒரு விஷயமும் கண்ணாடிக்குள்ள உங்களை மாதிரி இன்னொரு விஷயம் வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஆனா உண்மையிலே அந்த கண்ணாடியும் கண்ணாடிக்குள்ள இருக்கிற உருவமும் உங்களுக்கு வேறாக இருப்பது போல தெரிஞ்சாலும், அதை உருவாக்குனது நீங்க இருக்கிறதுனால தான். நீங்க இல்லைன்னா அந்த கண்ணாடியை உருவாக்க முடியாது, அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு பிம்பமும் உருவாகாது. அப்ப இங்க ஒரு கண்ணாடியை உருவாக்கி கண்ணாடிக்குள்ள ஒரு பிம்பத்தை பார்க்கின்றவன் நீங்களே. நீங்க இருப்பதினாலே இந்த நிகழ்வு நடக்குது. அப்ப இங்க எல்லாம் நீங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி நடைமுறை வாழ்க்கையில புரியுதோ, இந்த ஓமானம், இந்த ஓமானத்துல சிக்கிக்க கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார் எங்கிட்ட, அருமையான கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. அதை நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அப்புறம் அனுப்புறேன் இதே பராபரத்துல, கேளுங்க. ரொம்ப அருமையான கேள்வி, அருமையான புரிதல் அவருக்கு வந்திருக்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நான் இதை திருப்பி பேசினா எனக்கு தொண்டை காஞ்சி போயிடும், அனுப்பிச்சி விடுறேன். சும்மா ஒரு 1/2 hour தான் இருக்கும், அதுல நல்ல புரிதல் உங்களுக்கு எல்லாம் வரலாம். அந்த கேள்வி பதில் பகுதியை கேட்டு பாருங்க. அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த வகுப்பிலே 4ஆம் அத்தியாயத்திலே நாம் தொடரலாம். நன்றி. ஓம் தத் சத்.